விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் தோட்டங்க. 2 ஏக்கரை தோட்டங்க. நாம் பார்த்துட்டு இருக்கிற ஏரியா முழுசுமே தோட்டப்பகுதி, தண்ணி ஏரியாங்க. இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிற 2 ஏக்கர் தோட்டத்துக்கு தார் ரோட்டிலிருந்து ஒரு 300 அடி தூரத்துக்கு ஒரு 15 அடி மணித்தடங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதா நான் பார்க்க வந்த 2 ஏக்கரா காடுங்க. தோட்டம் நாங்கள் உள்ளே போகலாங்க. இந்த 15 அடி மண் பாதை பார்த்திங்கன்னா ஒரு 150 அடி இந்த மண் பாதை பேஸ் வந்துடுங்க. ஒரு 150 அடி குறையில்லாமல் வருங்க. காடு பார்த்திங்கன்னா வடக்கு செருவுங்க. வடக்கு செருவில் அமைச்ச காட்டை பார்க்குறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் மேற்கு திசை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த செவுறு கட்டி விட்டுருக்குறாங்கல்ல, இந்த வாழைக்கு கீழே, அதுதான் இந்த பக்கம் பவுண்ட்ரிங்க. இந்த பக்கம் அந்த பில்லுக்காரனை பாருங்க, அந்த ஓட்டு விட்ட காட்டுக்கு, இந்த ஓட்டு விட்ட காடு பாத்தி கட்டிக்கிறாங்கல்ல, அதுக்கு மேலே இருக்கிற இந்த பில்லுக்காரனை தான் இது இந்த பக்கத்தை கிழவக்கத்தை பவுண்ட்ரிங்க. இப்போ இந்த தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வசதி ஒரு கிணறுங்க, தனி கிணறு, தனி போர். அதுபோக வாரத்தில் 4 நாளைக்கு ஆற்று தண்ணி, அதுபோக எல்பிபி தண்ணி, இவ்வளோ வசதியும் இருக்குதுங்க இந்த காட்டுக்கு. காட்டினுடைய அளவு பார்த்திங்கன்னா சரியாக 2 ஏக்கருங்க. மண் நல்ல மண் தாங்க. பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. எல்லாம் வெள்ளாமைக்கு அருமையான மண். மஞ்சள் பார்த்தா போட்டிருக்குறாங்க. இந்த பக்கம் மஞ்சள் போட்டிருக்குறாங்க, இந்த முளைக்கல. அதுபோக வாழையும் போட்டிருக்குறாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மஞ்சளுக்கு அடுத்தது ஓட்டு விட்ட காடு இருக்குதுல்ல, புழுதி காடு, அந்த பெரிய வாழைக்கு பக்கத்தில் அந்த பொலி தான், அதுதான் பொலிங்க. இந்த பக்கம் இந்த செவுறு அகலம் பார்த்திங்கன்னா காட்டினுடைய அகலம் ஒரு 150 அடியாட்டு வருங்க. நீளம் ஒரு 600 அடி சம்திங் வருங்க. எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன். இந்த ஏரியா நார்மலாகவே தண்ணி ஏரியா தான், தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. கிணறு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது. கிணறு போர் எல்லாமே கீழ்கையிலேயே வந்துடுதுங்க. இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கவுந்தப்பாடியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துலையும், இந்த தம்பிக்கிளையும் கோயில் போகிறோம்லங்க, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துலையும் அமைச்சிருக்குதுங்க. நாம் கிணத்து மேட்டுக்கு வந்துட்டோங்க. போருங்க, தனி போருக்கு சர்வீஸு. கிணறுங்க பாருங்கள், தண்ணி மேலேயே கிடக்குது. வாஸ்துப்படியே ஜலமூல சைடே கிணறு போர் ரெண்டுமே அமைஞ்சிருக்குதுங்க. தனி கிணறு, தனி போருங்க, தனி சர்வீஸு. அப்புறம் எல்பிபி தண்ணியும் பாய்ங்குதுக்கு. ஆற்று தண்ணியும் இருக்குதுங்க, வாரத்தில் 4 நாளைக்கு வசதி இருக்குதுங்க. இதுக்கு
4 மூலையும் கரெக்டாக இருக்குதுங்க, எந்த மூலையும் கட் ஆகலை. இப்போ நம்ம ரோடு பேஸில் வந்து குபேர மூலையும் அக்னி மூலையும் வந்துருச்சு. இப்போ இது வந்து இல்லை, குபேர மூலையும் அக்னி மூலம் அங்கே வந்துச்சு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வாயு மூலை. ஜல மூலை இந்த கிணத்துக்கு பக்கத்தில் அந்த தென்னை மரத்துட்ட அந்த வாழை மரம், அந்த தென்னை மரம், அந்த ஒத்த மரம் இருக்குது பார்த்திங்களா, அதை நேர். எந்த மூலையும் கட் ஆகலை. காடு பார்த்திங்கன்னா இந்த வடக்கு சருவு. இதனோட விலை பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 1.25 கோடி சொல்கிறாருங்க. எல்லா வசதியும் இருக்கிறதுனால தடம் பார்த்திங்கன்னா 15 அடி தாங்க. இதுக்கு 15 அடி மண் தளர்ந்தாங்க. ஒரு 300 அடிக்கு தார் ரோட்டில் இருந்து. மற்றபடிக்கு இந்த ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா மார்க்கெட்டான ஏரியா தான். நேரில் வாங்க பார்த்துக்கலாம். இது பக்கத்து கிணறுங்க நீங்கள் பார்க்குறது. இந்த ஏரியாவில் நீர் வளமுள்ள ஏரியாங்க. அதாவது வந்து தண்ணிக்கு எப்பவுமே குறையாது. வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். ரேட்டெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம நேரில் பேசி வாங்க, நேரில் வாங்க. நம்மளுக்கு தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு காட்டுக்கார்ட்ட நேரில் பேசுவோம். ஒரு நல்ல தோட்டம் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குதுங்க. அது வாஸ்துப்படி கிடைக்கிறது அதை விட சிரமம். நேரில் வாங்க, தோட்டம் பிடிச்சா ரேட்டை வந்து கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு உங்கள் ரேட்டுக்கு ஒத்து வருதான்னு பார்ப்போம். வந்தால் பார்க்கலாம், வேறு காட்டை பார்த்தா தான் கிடக்குது. இதுவே வாங்கி ஆகணுங்கிறது ஒன்றும் இல்லை. நாங்கள் 15 முன்ன பண்ண ரேட்டு கூட நல்லா தோட்டமாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் ஆகும். மற்றபடிக்கு இந்த ஏரியாலாம் பாருங்கள், அருமையாக இருக்குது. இல்லை பாக்கு, வாழை, தென்னை, இப்படி எல்லா பயிர் மஞ்சள் கிஞ்சள் எல்லாம் போடுறாங்க. நல்ல ஏரியாங்க, நல்ல மண். தோட்டத்தை பற்றி எந்த குறையும் இல்லை. இந்த தோட்டம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தோட்டம், நிலம், காடு, நிலம் சம்பந்தமாக எது வேணாலும் தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்றைக்கு இருந்தாலும் ஆகும் உங்களுக்கு. வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. வேறு ஏதாவது சந்தேகம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணுங்கள், பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.